வாழ்வியுடைய முதல் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஜெயிக்கிறது, கொண்டாடுவது, பெரிதாக சாதிப்பது, 10th 494 மார்க் எடுப்பது, 12th 1185 பேர் இருக்கிறது, 150 ஓன் ஓட்டு பொண்ணை கட்டுறது, பெரிய டாக்டர் வீட்டில் வாக்கப்படுறது, எல்லாத்தையும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போறது, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வாழ்வதலின் அடிப்படை நோக்கம் வாழ்வதுதான். The very purpose of life is living. வாழ்வதுதான் வாழ்வுடைய முதல் நோக்கம். நாமெல்லாம் சாதிக்கிறதா வாழ்வுடைய பெரு நோக்கம் சொல்றோம். அதனாலதான் எல்லாத்தையும் பிள்ளைகள் மேல திணிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியமா, வெற்றிகரமானவர்களாக இருக்கிறது முக்கியமா? இதுதான் பெரிய பிரச்சனை. அவருக்குமே தான் பிரச்சனை. நல்லவனா இருக்கிறது, கெட்டவனா இருக்கிறது ரெண்டுமே முடியல. வல்லவனா இருக்கிறதுக்கான சூத்திரம் தாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்லவனா இருக்கிறது சிரமமா இருக்கு, கெட்டவனா இருக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப பிள்ளைகளை நம்ம போட்டு என்ன பண்றோம்? இதுல எவனாக்குறது நமக்கே தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை சோதனை கொடுத்த எலி போல வீட்டில் வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறது. அன்போடு இருக்கணும், அதான் முக்கியம். தம்பி, காசு பணம் தாண்டா முக்கியம். அவர் வருவாரு, 30 திருக்குறள்ல 3 இடத்துல சொன்னாரு காசு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவாரா? கேட்டாத